வணக்கம் பாட்டிமா. என் பேரை சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அவன் தான் என் உலகம்னு நினைச்சு அவனை கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா பார்த்து வளர்த்து படிக்கவும் வச்சேன், கல்யாணமும் பண்ணி வச்சேன். ஆமா பாட்டி. சின்ன செடி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேலி தேவைப்படாதுன்னு அவனை நான் சுதந்திரமா விட்டுட்டு ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டேன். ஆனா நான் திரும்ப வர்றதுக்குள்ள அவன் இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டான்பா, தப்பு பண்ணிட்டான். நானும் வேணான்னு தான் சொன்னேன் பாட்டி. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட். தாத்தா, அப்பா, மாமா, சித்தப்பா, சின்ன வயசு நினைவுகள் இப்படியெல்லாம் சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு இந்த வீடை வாங்கிட்டான். இந்த பொடிவாதம், சென்டிமெண்ட், தொடுக்குத்தனம் இது எல்லாமே அவனோட பலவீனம் தம்பி. இங்க பாருப்பா, நம்ம ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சரித்திரம் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்க ஏதாவது துர்சம்பவங்கள் நடந்திருந்தா அது வாழ்றதுக்கு ஏத்த இடம் இல்ல. நாங்க இந்த வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏதோ துர்சக்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ ஆயிருக்குது. ஆமாம்பா. நடந்தது நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ணணும் சொல்லுங்க. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு தேவைப்படுறது மன ரீதியான ஒரு துணை. நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விட கரைக்கிற வரைக்கும் நீ கூடயே இருக்கணும். அவனுக்கு நீ தைரியத்தை கொடுக்கணும். கண்டிப்பா பாட்டி. அம்மா, மொத்தமா மந்த்ரா எங்க காலையில இருந்து பார்க்க முடியல. முதலாளி வேலைக்கு போன உடனே பெட்ரூம் போனவங்க இன்னும் கீழே வரவே இல்லம்மா. சரி, நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சிக்கு புக்கு ரயிலு, சிக்கு புக்கு ரயிலு, சிக்கு 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 புக்கு ரயிலு, சிக்கு புக்கு சிக்கு. நீ இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் விளையாண்டுட்டு இருக்கேன் பாட்டி. ஓ, விளையாடிட்டு இருக்கியா? என்ன விளையாட்டு? நான் பொம்மைங்களோட விளையாண்டுட்டு இருக்கேன். பொம்மைங்களோடயா? அந்த பக்கமா ஏன் திரும்பிக்கிட்டு இருக்க? திரும்பி என்ன பாருமா. யார் நீ? ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். யார் நீ? நானி. என் பேத்தி உடம்புக்குள்ள நீயே வந்த? அவ எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்தா? அப்படின்னா இது உன்னோட வீடுங்கறியா? ஆமா, இது என் வீடுதான். இங்க நானு, எங்க அப்பா அம்மா தவிர வேற யாரும் இருக்க கூடாது. அப்படின்னா நீ, உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாருமே இந்த வீட்டுல தான் இருக்கீங்களா? ஆமா, அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. அவங்க திரும்ப வர வரைக்கும் வீட்டுக்குள்ள வேற யாரையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க கதவை உடைச்சுக்கிட்டு வந்து இங்க உள்ள இருக்காங்க. நான் யாரையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையா கொலை பண்ண போறேன். வேணாம் வேணாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. அவளை விட்டுடு. நானே அவங்களே இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இனிமே இங்க வரவே மாட்டோம். எங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு தடவை வந்துட்டா அவங்கள நான் உயிரோட அனுப்ப மாட்டேன். ஏய்,
என்ன மிரட்டுறியா? உன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்டயே சவால் விடுறியா? ஆமா, வாழ்றதுக்கு சொந்தமா ஒரு உடம்பு கூட இல்லாம அடுத்தவங்க உடம்புல இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னை இவ உடம்புல இருந்து அடிச்சு துரத்தி என் பேரு பிள்ளைங்களை நான் காப்பாத்திருவேன். காப்பாத்தியா தீருவேண்டி, விட மாட்டேன். மந்த்ரா மறுபடியும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பயமா இருக்கு பாட்டி, ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருப்பா, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறத விட அடுத்ததா என்ன பண்ணணும்னு நல்லா யோசிப்பா. தம்பி, மந்த்ராவுக்கு எதுவும் ஆகாது. நான் குருஜிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அவர் இங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டி வந்திருக்காங்கல்ல, அதனாலதான். உங்களுக்கு பொய் சொல்ல கூட தெரியல. பாட்டி திரும்ப வந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீங்க அழுகுறீங்க. உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லதானே இருக்க? இல்லங்க, ஆனா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னால தானே நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, இல்ல மந்த்ரா, இல்ல இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படி ஆகிறதுக்கு விடவும் மாட்டேன். டோன்ட் வரி. டோன்ட் வரி. சரிங்க, வாங்க பாட்டி, நீங்களும் வாங்க, நம்ம சாப்பிடலாம். பாயசம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரி, நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஆகட்டும். சரியா? அப்படியே பண்ணு. தம்பி, நீ ரொம்ப நல்லவன். அந்த கடவுள் உன்னை எப்பவும் கைவிட மாட்டாரு, எப்பவுமே கூட இருப்பார்ப்பா. வணக்கம்மா. வணக்கம். நீங்கெல்லாம் யாரு? நாங்க அவதார் குருஜியோட சிஷ்யர்கள். அவதார் குருவோட சிஷ்யர்களா? வணக்கங்க. வணக்கம். குருஜி அவர்கள் சண்டி ஹோமம் பண்ண இந்த கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வீட்டுக்கு வருவாரு. ஓ, பூஜையை தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய எங்களை முன்கூட்டியே அனுப்பியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பூஜைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். மொத்தமா வீடு முழுக்க தீர்த்தம் தெளிச்சு சுத்தம் பண்ணு. நாளைக்கு குருஜி பண்ற பூஜைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. சரிங்கம்மா.